பாக்ஸு பெருசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? பாக்ஸ் எல்லாம் வெளியே தான் பெருசு, ஆனால் உள்ளே வந்து சின்ன சின்ன டப்பா தான். இது வந்து எண்ணெய். இது ஏற்கனவே வந்து 2 பாட்டில் அந்த மாதிரி ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துச்சு ஆன்லைன்லன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து எண்ணெய் ஊற்றினா கீழே போகிற மாதிரி இருந்தது. இது வராதுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே வந்து ஸ்டீல் டப்பா வாங்கியிருக்கிற எண்ணெய்க்கு இது வந்து நல்லெண்ணெய்க்கு ஊற்றி வச்சுக்கலாம். அந்த பிளாஸ்டிக்கில் இன்னொன்று பிளாஸ்டிக்கில் தான் ஊற்றி வச்சுக்கிறேன். அதனால் இதை ஒன்று வாங்கினேன். எவ்வளோ ரேட்டு? இது வந்து 290 ரூபா இது ரேட்டு. ஆனால் அதிகம்தான். இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பழைய டப்பா தான் நம்மளாம் வச்சுன்னு இருப்போம். ஆமாம், பத்தவே மாட்டேங்குது. குட்டி குட்டி ஸ்பூனை வச்சுக்கிட்டு 100 கிராம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஸ்பூனில் வந்து அளவோடு போட முடியல நமக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு ஸ்பூன் எடுத்து, அதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்களா, இது பிளாஸ்டிக்ன்றதுனால அது வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா தான் நாங்கள் போனோம். மாலில் தான் வாங்குனது. எங்கடா வாங்குனது? ஹோம் சென்டர். சரி தீபாவளிக்கு ஏதாவது ஆஃபர் போட்டிருப்பாங்கன்னு போனால் எந்த ஆஃபரும் எதுவும் போடல. அப்புறம் சரி டப்பாலாம் நமக்கு போயிட்டு இருக்குதே, வாங்கிக்கலாம் மசாலா போட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணாடியில் வாங்க சொன்ன அம்மாவை, எனக்கு வந்து கண்ணாடி வேணாம், வாங்கிக்கலாம், நம்ம உடச்சி விட்டுருவோம். அதுதானே உண்மை. எல்லாமே கண்ணாடியாக இருந்தால் எடுக்கும் போது உடஞ்சா அது மனசு கஷ்டமாக இருக்கும். சரி பார்க்குறதுக்கே நல்லா இருந்தா. ஆனால் இது வந்து என்னுடைய செலெக்ஷன் கிடையாது, என் பையன் தான் இது நல்லாயிருக்கு அப்படின்னா. கண்ணாடிக்கு அடுத்து இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். கண்ணாடி தான் வாங்க சொன்னால் அதுக்கு அடுத்து இதுதான் நல்லாயிருக்கு. ஆனால் பாருங்கள், ரொம்ப என்னுடைய இது ஃபுல்லாக அழுத்துனா கூட அழுத்த முடியல. ஒரு மாடல் இருந்தது, நல்லா ஸ்ட்ராங், உள்ள போயிடுச்சு அப்படியே, நல்லா ஸ்ட்ராங்கு. மொத்தம் இதில் வந்து 18 பீஸ் இருக்கும். ஆமாம், 1.5 லிட்டரில் வந்து 6 பீஸ்மா. அப்புறம் 900 ml வந்து 6 பீஸ். அப்புறம் 350 ml 6 பீஸ். 350 மில்லு வந்து நம்ம 100 கிராம் தானே வாங்குவோம், அதுக்கு சரியாக இருக்கும். பரவாயில்ல. இது வந்து 1400 லிட்டர் குடிக்குமா இது ஃபுல்லாக சேர்த்து. இது 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 பெரிய ஜார். இது 1 லிட்டரு 1 கிலோ நம்ம பருப்பு வாங்கிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்குது, முடி நல்லா ஸ்ட்ராங்கு தான், ஒன்றுமே இதுவாகாது. சரி நம்ம கீழே கீழே தவறி போட்டால் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினேன் நான். 6 ஒரே சைஸ், இதுக்குள்ளவே இருக்குது சின்னது. 900 ml 350 ml. ஆமாம், அது பாக்ஸ் இன்னும் போட்டால் பெருசாக வரும்ல, அதனால் இது உள்ளவே போட்டேன். நான் அது கவனிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா 900 ml சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 100 ml கம்மி. அதுக்குள்ளவே 350. இப்போ நம்ம சின்னது வச்சுன்னுக்குறோம்ல, அதுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் இந்த அளவுக்கு பாரு நல்லா இருக்குது. இது டீ தூள் சக்கரை அதெல்லாம் போட்டுக்கலாம். டீ தூள் இப்போ சின்னதில் போட்டு அதுக்கு ஒரு டப்பா யூஸ் பண்ணுறோம். நம்ம வாங்குறது அரை கிலோ தான், அதுக்கு இன்னொன்று இப்படி வருது. அதனால் நம்ம ஒரு கிலோ தான் வாங்குவோம், கரெக்டாக இருக்கும். அப்படியே வாங்கிட்டு வந்தோமா பிரித்து போட்டோமா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது சர்க்கரைக்கு டீ தூள் எல்லாம் பழசாயிடுச்சு நம்மளது. சர்க்கரை டப்பாலாம் பல வருஷமாச்சு இல்லை, பரவாயில்ல தான். ஏமா இதோட விலை வந்து எவ்வளோமா? இது வந்து 1300 ரூபா, 1 ரூபா கம்மி. அது எதுக்கு தான் அந்த 1 ரூபா குறையா ஆனால் சொல்லுவாங்க அப்போல்லாம் 1 ரூபா சேர்த்துக்கணும், இல்லைன்னா 1 ரூபா கம்மியாக கொடுக்கணுமா. அது ஒரு சீக்ரெட் பழகுது பிஸ்னஸ் மேனுக்கு. ஆமாம், அதனால அந்த 1 ரூபா கம்மியாக வச்சுக்கிறாங்க பாருங்கள். இதில் பார்த்தாலும் அவ்வளோ இது வந்து நல்லா இருக்கு. இப்போ இனிமேல் நம்ம கிச்சனில் வந்து புது பாத்திரம் டப்பா, பொங்கலுக்கு தான் பழசெல்லாம் எடுத்துகிட்டு புதுசு பண்ணுவோம். இப்போ தீபாவளிக்கே வந்து பழசு எடுத்துகிட்டு புதுசு வைக்க போகிறோம் நம்ம. நல்லா சூப்பராக இருக்குது கெட்டியாக. அதெல்லாம் எவ்வளோ வருஷமாக வச்சுருக்காங்க தெரியுமா? இப்போ வருஷம் இல்லை, அதெல்லாம் எவ்வளவோ வருஷம் அப்டேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிருக்கணும். அப்பா வாங்கிட்டு வர்றது 10 ரூபா, அப்புறம் வந்து 6, 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்கே போனாலும் அந்த கம்மியாக, அது இன்னும் 10 ரூபா அவர் கம்மி மாதிரி வாங்கினு அரை டசன் வாங்கிட்டு வந்துடுவார். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நிறையா இருக்கும். இப்போ வீடியோவிலே அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கம்மா, நமக்கே தெரியுது பிளாஸ்டிக்லாம் வேணான்றதுனால. சரி நம்மளுடைய கிச்சனுக்கு இன்றைக்கி தான் விடிவு காலம் வந்துக்குது, நல்லா புதுசாக ஒரு பாக்ஸ் வைக்கலாம். ஆமாம், என்ன சமையல்மா? ஒரு காராமணி, நம்ம தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய் வச்சு காராமணி கத்திரிக்காய் புளி ஊற்றி சூப்பராக காரசாரமாக ஒரு குழம்பும் தக்காளி ரசமாக தான் செய்ய போகிறோம். காராமணி கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 10-15 வெந்தயம், கடுகு, அரை டீஸ்பூன் வந்து சீரகம் இதை சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 15 பல் அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வரமிளகா, பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. இது கூடவே 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மசாலாலாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் சைடில் எப்படி பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து பச்சை காராமணி, காஞ்சதில் பச்சை காராமணி வாங்கிட்டு வந்து நான் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த காராமணி சேர்த்துக்கிறேன். பச்சையாக கிடைக்கும் போது நீங்கள் பச்சை காராமணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதப்போ நம்ம கடையில் வந்து காஞ்சது வாங்கிக்கலாம். சீசன் இருக்கும்போது நம்ம வாங்கி குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சையாக செய்யும் போது. இப்போ ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம தோட்டத்து கத்திரிக்காய். இப்போ காராமணி கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா இந்த மசாலாவோட நல்லா வதங்கட்டும். பச்சை காராமணின்றதுனால நான் கத்திரிக்காய் கூடவே சேர்த்துட்டு, அதே காஞ்சிதாக இருந்தால் நம்ம வேக வச்சு தான் சேர்க்கணும். காராமணியும் கத்திரிக்காய் வந்து சேர்ந்து வரும்போது வெந்துடும். ஏன்னா பச்சை காய் இல்லையா, சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காராமணியும் கத்திரிக்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளி தண்ணியும் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி காராமணி கத்திரிக்காயெல்லாம் செய்யும் போது ரொம்ப தண்ணி குழம்பு வந்தால் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் இருக்கணும். அதனால் வந்து திட்டமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் எதுவுமே வந்து மசாலாலாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. காராமணி கத்திரிக்காய் புளி ஊற்றி தான் செய்ய போகிறோம். இப்போ காயெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் காராமணிலாம் நல்லா வெந்து கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு கொஞ்சமாக எடுத்து புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. காராமணி கத்திரிக்காய் புளி ஊற்றி சூப்பரான ஒரு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் செய்யறதுக்கு ஒரு 4 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த தோலெல்லாம் ஓரளவுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அதையும் நான் வந்து எடுத்துட்டேன். நம்ம வந்து தக்காளி ரசம் தான் வைக்க போகிறோம். தக்காளி ரசத்துக்கு ஒரு 4 தக்காளி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன நெல்லிக்காயில் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டிக்கிட்டேன். அந்த புளி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி ரசமே வச்சாலும் நாட்டு தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் தக்காளின்றதுனால புளிப்பு அவ்வளோ இருக்காது. நீங்கள் நாட்டு தக்காளி வச்சா கூட கொஞ்சமாவது புளி ஊற்றினா தான் அந்த ரசத்துக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக. அப்போ தான் மணமாக நல்லாயிருக்கும் ரசம். கொத்தமல்லி பொடியை நறுக்கி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லையா, ஓரளவுக்கு நல்லா கசக்கி ரசத்தை வந்து கரைச்சிக்குங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு மிளகு சீரகம் அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், பூண்டு ஒரு 10 பல், கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது, 1-2 இடிச்சிக்கலாம். ரசத்துக்கு வந்து அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரசத்துக்கு நல்லா இடிச்சுக்கிட்டேன். இதை வந்து கரைச்சி வச்ச தக்காளியில் சேர்த்துடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போது 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெந்தயம் ஒரு 10 சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு வந்து ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். கடுகு, வரமிளகா ஒரு 3, மிளகாலாம் நல்லா வறுந்துடுச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை வந்து சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரசம் நல்லா கொதிக்கட்டும். ரசம் வந்து நல்லா கொதித்து பாருங்கள், சைட்லலாம் வந்து நுர வந்திருக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரசம் வந்து நல்லாவே கொதிக்கலாம். நம்ம தக்காளி ரசம் தான் வச்சுருக்குறோம். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் வந்து ரசம் வந்து நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்லலாம் இந்த மாதிரி நுர பொங்கி வந்ததுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சூப்பரான தக்காளி ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதம், காராமணி கத்திரிக்காய் புளிக்குழம்பு, தக்காளி ரசம், கத்திரிக்காய் காராமணி போட்டு ஒரு சூப்பரான புளிக்குழம்பும் தக்காளி ரசமும் செஞ்சுட்டோம். மதிய லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு சமையலாக நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புளிக்குழம்போ
தக்காளி ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.